சாந்தி. அவ்யக்த சமிகை 12 ஆகஸ்ட் 2026. பாபா சொல்றாங்க, संकल्प व स्वप्न में भी जब अपवित्रता का अंश मात्र न हो तब कहेंगे सच्चे ब्राह्मण इसी धारणा के लिए ही गायन है, प्राण जाए पर धर्म न जाए. சங்கல்பம் எண்ணம் அல்லது கனவில் கூட எப்பொழுது அசுத்தத்தின் அம்சம் கூட இல்லையோ அப்பொழுதுதான் உங்களை உண்மையான பிராமணன் என்று சொல்ல முடியும். அதனாலதான் லௌகீகத்தில் என்ன சொல்லுவாங்களாம், உயிரே போனாலும் நம்முடைய தர்மத்தை நம்ம விடக்கூடாது. அவங்க அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, நான் இன்ன தர்மத்தை சேர்ந்தவன், அதுல நம்ம குறியா இருக்கணும்ன்றாங்க. ஆத்மாவினுடைய சுய தர்மத்தை பத்தி பாபா இதுல பேசுறார். ஆத்மாவுடைய சுய தர்மம் சாந்தி, பவித்திரதா. ஆக இதுல நம்ம உறுதியா இருக்கணுமா. சூழ்நிலைகள் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கலாம், ஆனா மனசார நான் ஒரு செகண்ட் பாபாவை நினைக்கிறேன், பாபா இந்த சூழ்நிலை என்னை இது மாதிரி நினைக்க வைக்குது, ஏதோ ஒரு வீணானது, ஏதோ ஒரு அசுத்தம் வர வைக்குது, ஆனால் என்னோட ஸ்வதர்மம் என்ன, நான் உன்னுடைய குழந்தை, உன் பேரை காப்பாற்றக்கூடிய குழந்தை, அதனால நான் இந்த அசுத்தமான சங்கல்பத்தை கூட கொண்டு வர மாட்டேன். இப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்வதர்மத்திலிருந்து நான் இறங்கவே மாட்டேன், உயிர் போனாலும் நான் அந்த அசுத்தமான வேலை செய்ய மாட்டேன். ऐसी हिम्मत, ऐसा दृढ़ निश्चय करने वाले किसी भी प्रकार की परिस्थिति में अपने धर्म अर्थात धारणा के प्रति कुछ भी त्याग करना पड़े, सहन करना पड़े, सामना करना पड़े, साहस रखना पड़े तो खुशी खुशी से करते हैं, पीछे नहीं हटते. ஸோ இப்படி ஒரு திருட நிச்சயம் இருக்கக்கூடிய குழந்தைகள் முன்னாடி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அதில் நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க வேண்டி இருக்கும். வளைந்து கொடுக்கறதுனா தப்பான விஷயத்தில் இல்லை, நம்ம கொஞ்சம் அதில் இறங்கி போக வேண்டி இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் சகிச்சுட்டு போக வேண்டி இருக்கலாம், ஏதோ ஒரு தியாகம் செய்ய வேண்டி இருக்கலாம். சாகசம்னா அதுக்கு ஒரு தைரியம், ஒரு அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி வெளியில் வர்றதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் தேவைப்படலாம். பரவாயில்ல, இதையெல்லாம் நான் செய்வேன், ஆனால் என்னுடைய பவித்திரதா, என்னுடைய ஸ்வதர்மத்தில் நான் இறங்கக்கூடாது. இதில் அப்படி லௌகிக சொல்லுவாங்க, நான் குறியாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி நமக்குள்ளே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணுமா. இவங்க பண்ணுற வேலை எனக்கு அவங்கள பற்றி நெகட்டிவ் யோசிக்க வைக்குது, இந்த சூழ்நிலையில் எனக்கு வேஸ்ட்டு வருது பாவா, வரலாம்னா வரணும்னு இல்லை, வர மாதிரியான சிச்சுவேஷன். அப்போ நான் பார்க்குறேன், நான் எதுக்கு இப்போ இதை நினைக்கணும், வேண்டாம், இதை நான் எப்படி மாற்றி பார்க்குறேன், இந்த வேஸ்ட்டை என்ன பண்ணணும், வேண்டாம், இதை எப்படி மாற்றி பார்க்குறேன். அவ்வளோ நம்ம மீது நமக்கு கவனம் வைக்கணும். கவனம், இந்த ஒன்று தான் பாவம் வேணும், கவனம் வைங்க, அட்டென்ஷன் வைங்க. ஸோ எண்ணத்தில் கூட அந்த அசுத்தம் வர வேண்டாம். இதுக்காக நான் வேறு என்ன வேணாலும் பண்ணுறேன் சொன்னார் இல்லையா, அது கொஞ்சம் சகன் பண்ணணும், கொஞ்சம் சகிச்சுக்கணும். ஆனால் அந்த சகிப்பு, அந்த ரிசல்ட் இல்லையா ரொம்ப மீட்டாவாக இருக்கும். ஏன்னா இது பரமாத்மா ஸ்ரீமத் படி இல்லை பாபா, நான் வேஸ்ட்டாக நினைக்க மாட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் நினைக்க மாட்டேன், அதுக்காக நான் சகன் பண்ணணுமா, ஓகே டீக்கே, நோ ப்ராப்ளம், செஞ்சுக்கிறேன் அப்படின்னும் பொழுது அந்த ரிசல்ட் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். பாபா என்னை பார்த்து யார் சொல்கிறாங்களோ இல்லையா, ஆஹா பச்சே வா 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 வாங்கிறாரு, என்னை தட்டி கொடுக்குறாரு, என்னை கொஞ்சறாரு. பரமாத்மாவிடமிருந்து நம்ம அவார்டு வாங்குகிறோம். அதனால் அதுக்காக இதெல்லாம் செய்யலாம். ஆனால் என்னுடைய ஸ்வதர்மத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது, இறங்கக்கூடாது. அதில் நம்ம உறுதியாக இருக்கு. ஸோ அந்த ஒரு அவார்டு நம்ம பாபாவிடமிருந்து வாங்கலாம். இது சம்பூர்ண பவித்திர ஆத்மா, முழு தூய்மையான பரமாத்மாவின் அருகாமையில் இருக்கக்கூடிய மிகச் செல்லமான நெருக்கமான குழந்தைங்கிற பரிசை நம்ம பாபா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.